ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Majestic சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் ஃப்ளோனா என்ன எஸ்இஓல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத சைட்டேஷன் ஃப்ளோ எப்படி செக் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரி வந்து ஸ்கோர் லெவல்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் A to Z கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் ஹோஸ்டிங் பற்றி பார்த்தலாம். ஸோ நீங்கள் இனிமேல் தான் வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்க, இல்லை ஆல்ரெடி வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதுக்கு நல்ல ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் இல்லை சர்வர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் எப்படி வந்து வெப்சைட் ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதில் என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்கு, எப்படி வந்து லோ பிரைஸ்ல நம்மளால வந்து வாங்க முடியும், அண்ட் அது மட்டும் இல்லாத அதுல என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து இருக்கு, ஃப்ரீ டொமைன் எப்படி வந்து கிளைம் பண்றது, எப்படி வந்து ஃப்ரீ மெயில் ஐடி கிளைம் பண்றது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டா அந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் லிங்க் வந்து இருக்கு. ஸோ நம்மளுடைய லிங்க் பிளஸ் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங்னுடைய ப்ரைஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆகும். ஸோ அந்த லிங்க், அதுக்கப்புறம் வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோ கொடுப்போம். எஸ்இஓல சைட்டேஷன் ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சைட்டேஷன் ஃப்ளோ? சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். சைட்டேஷன் ஃப்ளோ இஸ் த ஸ்கோர் தட் மெஷர்ஸ் த குவான்டிட்டி ஆர் பவர் ஆஃப் பேக்லிங்க் பாயிண்டிங் டு எ வெப்சைட். அதாவது சிம்பிளாக என்னன்னா, உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேக்லிங்ஸை மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் டெவலப்டு பை மெஜஸ்டிக் அப்படின்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் இங்கே ஒன்று சொல்கிறேன். ஹையர் சைட்டேஷன் ஃப்ளோ இருக்கிறது எல்லாமே மோர் பேக்லிங்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். லோயர் சைட்டேஷன் ஃப்ளோ இருக்கிறது எல்லாமே ஃபியூவர் பேக்லிங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சைட்டேஷன் ஃப்ளோ மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ், நாட் பேக்லிங்ஸ் குவாலிட்டி. அதாவது அந்த பேக்லிங்க் வந்து எவ்வளோ வந்து டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, எவ்வளோ வந்து வேல்யூ இருக்குது அப்படின்றது கணக்கு கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தான் இங்கே வந்து மெயின். அப்போ சைட்டேஷன் ஃப்ளோனா நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா குவான்டிட்டி தான், குவாலிட்டி கிடையாது. ஸோ இதை வந்து சைட்டேஷன் ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைட்டேஷன் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதில் ஸ்கோர் லெவல்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எவ்வளோ சைட்டேஷன் ஃப்ளோ இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0 to 10 இருந்ததுன்னா வெரி லோ, 11 to 30 இருந்ததுன்னா ஆவரேஜ், 31 to 50 இருந்ததுன்னா குட், 51 to 70 இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கு, 71 to 100 இருந்ததுன்னா வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் ஃப்ளோனுடைய லெவல்ஸு. ஸோ உங்களுடைய வெப்சைட்டு எதில் எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இதுக்கு செக் பண்ணுறதுக்குனே வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய சைட்டேஷன் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து பேக்லிங்கில் அக்வயர் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆவரேஜான வந்து ஸ்கோர் லெவல்ஸு. சரி, அப்போ எந்தெந்த வெப்சைட்லலாம் நான் இந்த சைட்டேஷன் ஃப்ளோ செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யார் டெவலப் பண்ணாங்களோ ஸோ அவங்களே வந்து அவங்க சைட்லேயே வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். மெஜஸ்டிக், அதுக்கப்புறம் ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸு, வெப்சைட் எஸ்இஓ செக்கரு, அதுக்கப்புறம் ப்ரீ போஸ்ட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சைட் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டூல் தான். நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து போய்ட்டு உங்களுடைய சைட்டேஷன் ஃப்ளோ வந்து செக் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா சைட்டேஷன் ஃப்ளோ நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைட்டேஷன் ஃப்ளோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டெஃபினேஷன் நீங்கள் வந்து சொல்லிவிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, என்ன சைட்டில் வந்து செக் பண்ண முடியும், அதை யார் டெவலப் பண்ணா அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து சைட்டேஷன் ஃப்ளோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சைட்டேஷன் ஃப்ளோனா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்ன இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்சஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். எஸ்இஓ கோர்சஸ் எல்லாமே 1-to-1 செக்ஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ்னுடைய டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னை வந்து இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டீம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இந்த கோர்சஸ் எல்லாமே எடுக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எடுப்பேன். ஸோ அதனால இது வரைக்கும் நீங்க பார்த்த வீடியோலேயே நான் எப்படி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுப்பேன். ஸோ உங்களுடைய வெப்சைட் இல்லை உங்களுடைய பிசினஸை இன்னும் டெவலப் பண்ணணும், இல்லை நீங்க கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து அந்த செக்ஷன்ஸ்ல வந்து கிளாஸ் செக்ஷன்ல சொல்லிடுவேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான வீடியோ பார்க்கலாம்.